வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பிராமணனும் தயிர் சாதமும். பிராமணர்கள் பொதுவாக பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக வெண்ணெய், தயிர், மோர் சாதம் போன்றவை இவர்கள் உணவில் நிச்சயம் உண்டு. அன்று ரிஷிகள் என்று சொல்லப்பட்டவர்களை இன்றைய காலத்தில் விஞ்ஞானிகள் என்று அடையாளம் செய்கிறோம். இன்றைய விஞ்ஞானப்படி பால் பொருட்களை தவிர மாமிச உணவுகளில் மட்டுமே கிடைப்பது வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் டி. வைட்டமின் டி குறைவாக இருந்தால் எலும்புகளின் அடர்த்தி குறையும், எதிர்ப்பு சக்தி குறையும். எதிர்ப்பு சக்தி குறையும் போது கேன்சர் போன்ற வியாதியை தடுக்க இயலாமல் போகும். சதை சரியாக சுருங்கி விரியாது, இதனால் உடல்வலி உண்டாகும். உணவு குழாய் சரியாக சுருங்கி விரியாததால் அழுத்தம் உண்டாகி இதயவலி போல தோன்ற செய்யும். தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணும். வைட்டமின் B12 குறைவாக இருந்தால் நரம்பு தன் செயலை இழக்கும். கை கால் நரம்புகளில் கூச்சம் இருக்கும். நடக்க ஆசைப்பட்டாலும் கால் இழுக்கும். உணவை சக்தியாக மாற்ற முடியாமல் போகும். இதய நோய்க்கு வழி செய்யும். தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணும். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் உண்டு செய்து பதற்றம் உண்டாக்கும். மாமிச உணவை தவிர்க்கும் பிராமணர்கள் மாமிசத்தில் மட்டுமே அதிகம் உள்ள இந்த வைட்டமின் டி, வைட்டமின் B12 பெறுவதற்கு பால் சம்பந்தப்பட்ட தயிர், மோர் போன்ற பொருட்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். பால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் சாப்பிட மாட்டோம் என்று தங்களை வீகன் என்று அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் இந்த குறைபாட்டை மாத்திரைகள், ஊசி மூலம் சரி செய்து கொள்கிறார்கள். வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் B12 குறைபாட்டை ரிஷிகள் உணர்ந்து இருந்ததாலேயே மாமிசம் உண்ணாதவர்கள் பசுவின் பால், அதன் மூலம் கிடைக்கும் தயிர், மோர், வெண்ணெய் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தி உள்ளனர். இதனாலேயே மாமிசம் உண்ணாத பிராமண சமூகத்தில் தயிர் சாதம் சாப்பிடுவதை இன்றளவும் நாம் காண முடிகிறது. அந்தணர்கள் என்று சொல்லப்படும் வேதியர்கள் தங்கள் வீடுகளில் மாதுளம் பழம் சேர்த்த வெண்ணெய் எடுக்காத மோர் சாதத்தோடு கருவேப்பிலை, மிளகு கலந்து சமைக்கப்பட்ட காய்கறி, மாவடு தொட்டுக்கொண்டு அந்தணர்கள் சாப்பிடுகிறார்கள். இவ்வாறு தமிழகத்தில் அந்தணர் உணவு முறை எப்படி இருந்தது என்று சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதன் பாடல்: சேதா நறுமோர் வெண்ணெயின் மாதுளத்து உருப்புற பசுங்காய் போலோடு கரை கலந்த கஞ்சக நறுமுறை அலை பைந்துணர் வாழ்க்க நம் ஹிந்து தர்மம். ஹிந்து தர்மத்தை கண்டு பெருமை கொள்வோம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான பாடல்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.